வணக்கம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் கோட் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஒரு புத்தகத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான மொழியியல் கோட்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, மொழியோட ரகசியங்களை தேடி ஒரு பயணம் போலாம். இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் நம்மளோட முழு பயணமும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள், கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு மூல மொழியோட விதிகள்ல இருந்து தான் பிறந்துச்சுன்னா, இந்த ஐடியாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் நாம ஆராயப் போற புத்தகத்தோட அசைக்க முடியாத சென்ட்ரல் ஐடியா. இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய போல்டான ஒரு வாதம். அதாவது, உலக மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கிராமர் இருந்தா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தமிழ் மொழி தான் இருக்குன்னு இதோட ஆசிரியர் சொல்றாரு. இது எப்படி தமிழை மத்த மொழிகள்ல இருந்து தனிச்சு காட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, இவ்ளோ போல்டான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க, இத கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு மேய்வோம். நம்ம இவ்ளோ நேரமா பேசுற இந்த பவர்ஃபுல்லான கருத்து எங்கிருந்து வருது? இதோ அந்த புத்தகத்தோட பக்கத்துல இருந்தே நேரடியா பார்க்கலாம். இது வெறும் ஊகம் கிடையாது, ஆசிரியரால ரொம்ப தெளிவா முன்வைக்கப்பட்ட ஒரு வாதம். இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு வார்த்தை எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதோட அனாட்டமி என்ன? வாங்க, இந்த தியரியோட ஆணி வேருக்கே போவோம். இந்த தியரியோட இதயமே இந்த வேர்ச்சொல் தான். இத ஒரு வித மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஒரு சவுண்ட்ல இருந்து தான் ஒரு பெரிய மரம் மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் கிளச்சு வளருது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புடிச்சிட்டோம்னா மொத்த மொழியோட ரகசியமும் நம்ம கைக்கு வந்துடும். தன்னோட தியரியை விளக்கறதுக்கு ஆர்த்தர் மொழிகளை 2 டைப்பா பிரிக்கிறாரு. முதல்ல இயன் மொழி. இங்க ஒரு வார்த்தைக்கும் அதோட வேருக்கும் இருக்கிற தொடர்பு கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். 2வது திரிமொழி. இதுல காலப்போக்கில் வார்த்தைகள் அதோட ரூட்ல இருந்து மாறி சில சமயம் அதோட அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிடும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம்தான் ஆசிரியரோட வாதத்தோட பேக்போன். ஒரு வார்த்தை உருவாகிற ப்ராசஸ எவ்ளோ அழகா விளக்கியிருக்கார் பாருங்க. எல்லாமே வேறுங்கிற அந்த கோர் சவுண்ட்ல இருந்து தான் தொடங்குது. அதிலிருந்து அடிங்கிற ஒரு ஸ்டெம் உருவாகுது. கடைசியா முதநிலைங்கிற ஒரு முழுமையான வார்த்தையும் அதோட அர்த்தமும் பூக்குது. இது பார்க்க கிட்டத்தட்ட ஒரு செடி வளர்ற மாதிரி ரொம்ப நேர்த்தியான ஒரு சிஸ்டம். சரி, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, ஒரு நேரடி உதாரணத்தையே பார்ப்போம். இதோ பாருங்க, ஆத்தரோட வாதத்துக்கு புத்தகத்திலிருந்தே ஒரு ஆதாரம். கங்கிற ஒரே ஒரு சவுண்டு எப்படி ஒரு பெரிய வேர்ட் ஃபேமிலியவே உருவாக்குதுன்னு இங்க விளக்குறாரு. பாத்தீங்களா? காங்கிற அந்த அடிப்படை ஒளியில வளைத்தல் அல்லது கொள்ளுதல்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதுல இருந்து தான் கவவு, அதாவது தழுவுதல், கவளம், அதாவது வாயில் எடுத்துக்கிற உணவு, கவிகை, அதாவது கொடை மாதிரி வளைஞ்சு காக்கிறது, கவயம், கேடயம் மாதிரி நம்மளை காக்கிறதுன்னு ஒரே மாதிரி அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் உருவாகுது. இதுதான் வேர்ச்சொல் கோட்பாட்டோட செயல்முறை வழக்கம். இந்த எக்ஸாம்பிள் இந்த வேர்ச்சொல் தியரியோட பவரை நமக்கு காட்டுது. இப்போ ஆத்தர் இதே தியரியை வச்சு ஒரு பெரிய வரலாற்று சவாலையே முன்வைக்கிறாரு. அதுதான் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள தொடர்பு. இங்க தான் இந்த தியரி ஒரு பெரிய லிங்குவிஸ்டிக் டிபேட்டோட சென்டருக்கு வருது. ஆத்தரோட வாதம் என்னன்னா, பல சமஸ்கிருத வார்த்தைகளோட உண்மையான வேர் தமிழ் தான். ஆனா இதுக்கு எதிரான பார்வை என்ன சொல்லுதுன்னா, ரெண்டுமே தனித்தனி மொழி குடும்பங்கள். வரலாறுல ஒண்ணுகிட்ட இருந்து ஒண்ணு வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு சிக்கலான விவாதம். ஆனா இந்த பகுதியில நாம ஆசிரியரோட பார்வையை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவர் சும்மா வாயால மட்டும் சொல்லல, தன்னோட வாதத்துக்கு ஆதாரமா இந்த கம்பேரிட்டிவ் டேபிள காட்டுறாரு. இதுல இருக்கிற வார்த்தைகளை அடுத்த ஸ்லைட்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். இந்த டேபிள் ஆர்த்தரோட ஆர்குமெண்ட்டை அப்படியே நமக்கு காட்டுது. குலம்ங்கிறது குல ஆகுது, கவலம்ங்கிறது கவல ஆகுது. இத காட்டி இந்த சமஸ்கிருத வார்த்தைகளோட மூலம் தமிழ்தான் அப்படின்னு அவரு வாதாடுறாரு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரே, யார் இவரு? இந்த கோட்பாட்டை அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புக்கும் இந்த தியரியும் தேவநேயம் பாவாணர் எழுதினது. 1973ல எழுதப்பட்ட இந்த புக் அவரோட வாழ்நாள் ஆராய்ச்சியோட ஒரு பகுதி. இது ஒரு குறிப்பிட்ட அறிஞரோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட பார்வையை நமக்கு காட்டுது. அப்போ இந்த ஆத்தரோட பார்வையில வேர்ச்சொல்லுன்னா என்ன? அது வெறும் கிராமர் ரூல் கிடையாது. அது ஒரு மொழியோட ஆன்மாவை திறக்கிற ஒரு சாவி மாதிரி. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கிற அந்த மூல ஒளியை கண்டுபிடிச்சிட்டா மொழியோட பிறப்பு ரகசியத்தையே நாம் அறிஞ்சுக்க முடியும். கடைசியா இந்த ஆய்வு நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சாதாரண வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கிறது நாம யாரு, நம்ம கலாச்சாரம் என்ன, நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோங்கிறதையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்க.